தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு. நெருப்புதான் தங்கத்தை உருக்கி அழகாக்கிறது. அதேபோல் துயரம்தான் மனிதனை செதுக்கி உயர்வாக்குகிறது. எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உள்ளன. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பின் அறிவையும், சில இழப்புகளை பார்த்த பின் அதிக அடக்கத்தையும் உணர்கிறோம். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து விட்டுத்தான் செல்கிறார்கள். வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை. ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை. குத்துவிளக்கு எவ்வளவு பிரகாசமாக எரிந்தாலும் அதன் அடியில் எப்போதும் சிறிது இருள் இருக்கத்தான் செய்கிறது. உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில். உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில். உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோள் கொடுத்தவர்களை என்றும் மறந்து விடாதே. உன்னுடைய தன்மானத்தை யாரிடத்திலும் விட்டு கொடுக்காதே. உன்னை விட சிறந்தவன் இந்த உலகில் ஒருவனும் இல்லை. வாழ்க்கையில் 1000 வழிகள் உண்டு. அதே சமயம் வழிகளும் உண்டு. தைரியமாக முதல் படியை எடுத்து வை. சிலரிடம் சில விடயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இருப்பதில்லை. ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும். நீ முயற்சித்தால் மட்டுமே. வாழ்க்கையில் வலிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாகவே இருக்கும். பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அதே நிலைமையை அவர்கள் திருப்பி தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று. அடுத்தவன் பாதையை பின்பற்றாதே. ஏனெனில் அது அவனுடைய பாதை. உன்னுடைய பாதையை நீயே கண்டுபிடி. காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். இழப்பின் வலி இழந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நன்றி, வணக்கம்.